29வது பேஜில் இந்த வரிசை தான் பார்க்கணும். ஓதலாம். காஃப் அலிஃப் ஜபர் கா, அலிஃப் ஜபர் அலிஃபே மாதிரி தான் ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதுறோம். இந்த மாதிரி ஒரு எழுத்து முன்னாடி பசங்க எங்கேயும் பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம விளக்கம் சொல்லும்போது இந்த மாதிரி காஃப் இருக்குல்லம்மா, அந்த காஃப் வந்து அலிஃபோட இணையும் போது அந்த மாதிரி இணையும் அப்படின்னு சொல்லி சிறு பிள்ளைகளுக்கு விளக்கம் சொல்லலாம். ஏன்னா அப்படி சொன்னால் அவங்க விளங்கி படிப்பாங்க இல்லையா, அதற்காக. மீம் ஜபர்மா ஹா யா ஜே ஹீ மஹி, ஹா கொஞ்சம் தடிமனாக ஓதணும். யா ஜேர் யாயம் வந்தால் ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டணும். மஹி நூன் ஹா ஜபர்ன மஹீன மஹீன. இது வந்து கல்காவின் எழுத்து கிடையாது. ஆனால் இந்த ஹா கொஞ்சம் கனமான எழுத்து இல்லையா, அதற்காக கொஞ்சம் கனமாக அந்த சவுண்டோட ஓதணும். ஹா யா ஜப ஹை, யாக்கு ஜபர் தான் வந்திருக்கு, ஜேர் இல்லை, நீட்ட தேவையில்லை. ஃபுல்லாக ஓதலாமா? கா மஹீன ஹை, கா மஹீன ஹை, அந்த மாதிரி ஓதுறோம். சீன் ரா ஜப சர், தால் யா ஜே தி சர்தி, யா ஜேர் யாயம் வந்தால் ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டணும். சர்தி சர்தி, அந்த மாதிரி. பா ஜபர் பா, ஹாத்தா பேஷ் ஹுத், பஹுத் பஹுத், கொஞ்சம் தடிமனாக ஓதணும். பஹுத், அந்த மாதிரி. ஹயா ஜப ஹை, யா ஜேர் இல்லை ஜபர் தான் இருக்குது, நீட்ட தேவையில்லை. ஹை, அந்த மாதிரி. சர்தி பஹுத் ஹை, சர்தி பஹுத் ஹை, அந்த மாதிரி ஓதணும்.